இதை உங்களுக்கு கட்டாயம் காட்டணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த செடி பாருங்கள் எவ்வளவு காஞ்சிருக்கு இலைகள்னு. அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த செடி அவ்வளோதான் இறந்து போச்சு அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த செடியில் இன்னும் பச்சை இருக்குது. அப்போ இந்த செடி ஏதோ ஒரு காரணத்தினால தண்ணீர் பற்றாக்குறை, அதனால் தன்னுடைய இலைகளை அந்த நீராவி போக்கை தடுப்பதற்காக காய வச்சு தன்னை பாதுகாத்துக்குது. இனிமே அந்த வேர் பகுதியிலிருந்து இந்த கணுக்கள் அதுலேருந்து புதிய இலைகள் உருவாகணும். இதில் புதிய இலைகள் உருவானோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட தோட்டத்தில் இந்த மாதிரி காஞ்சு போன செடிகள் இருந்தால் தயவு செஞ்சு அந்த செடிகள் காஞ்சு போச்சு, இனிமேல் அதுக்கு உயிர் வராது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி டக்குன்னு அதை பிடுங்கி போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதில் அடிப்பகுதி வேர்பகுதியில் பசுமை இருந்தால் கூட வேர்பகுதியிலிருந்து புதிய இலைகள் உருவாகி அந்த செடி உயிர்ப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை போல் உங்களோட தோட்டத்துலேயும் அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.